Hi friends, welcome to my channel Anitha Vijay Tamil Vibes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோல சுத்தி பார்க்க போற பிளேஸ் எங்க அப்படினா நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேங்க, ஷார்ட்ஸ்லயே சொல்லிருப்பேன். மஸ்கட்ல இந்த வின்டர் சீசனை சூப்பரா ஜாலியா செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு 7 இடங்கள்ல வந்து மஸ்கட் ஃபெஸ்டிவல், மஸ்கட் நைட் அப்படிங்கிற நேம்ல சூப்பரான நிறைய ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிளேஸ் வந்து நசீம் கார்டனுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் இதுதான். ஸோ இந்த பிளேஸில் எந்த மாதிரி மஸ்கட் ஃபெஸ்டிவலுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மஸ்கட் ஃபெஸ்டிவல் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோராக கொரோனா பீரியடுக்கு முந்தி வந்து பார்த்திங்கன்னா, அந்த வின்டர் சீசனில் ஒரு 30 days வந்து ஒரு 2 பிளேஸில் தான், அமராத் பார்க்கு அண்டு நசீம் கார்டன், இந்த 2 இடத்துல தான் மட்டும்தாங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஆஃப்டர் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 21st இயர் போட்டிருந்த மஸ்கட் ஃபெஸ்டிவல் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்ததுங்க. பட் லாஸ்ட் 2 years, அதாவது 22, 23 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாராக இருந்ததுங்க. நாங்களாம் மஸ்கட் ஃபெஸ்டிவல் பார்க்கவே போகல. அப்படியும் நாங்கள் வந்து இந்த அமராத்தில் போட்டிருந்த மஸ்கட் ஃபெஸ்டிவல் பார்க்க போயிருந்தோம். ரொம்ப சுமாராக தான் இருந்தது. அந்த வீடியோ கூட என்னுடைய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த வருஷம் வந்து 7 இடங்களில் வந்து மஸ்கட் ஃபெஸ்டிவல் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னே எனக்குலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிங்க. எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாக வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஃபேமிலிஸ்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ வின்டர் ஹாலிடேஸ் வரப்போகுது, எவரி வீக்கெண்டும் வரும். ஸோ அங்கெல்லாம் வந்து பசங்களை எங்கே அழைச்சிட்டு போகலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த 7 இடங்களில் ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.5 month வந்து ஓட்டிடலாங்கிற நினைப்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நசீம் கார்டனில் வந்து அந்த மஸ்கட் ஃபெஸ்டிவல் ஒட்டி என்னென்ன ப்ரோக்ராம்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லுமே வந்து பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ஃபுல்லாக சின்ன பசங்களுக்கான கேமிங் சென்டர், பிளேயிங் ஏரியா தாங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்கிறாங்க, ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். سابع أركانك يلا لا بعدني ما أسمعكم. يلا 1 2 3 ولا ثانية وآخر مرة بصوت عالي. 1 2 3 لا 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 شوية دقيقة قصر فضلك. ஜாலியாக வந்து படுத்துக்கிட்டாரு. டான்ஸ் ஷோ பார்த்தீங்களா, டான்ஸ் ஷோ நடக்கும் போது வாங்க போய் பார்க்கலாம், கிட்ட போய் பார்க்கலாம். பெட்டு மாதிரி போடுறாங்களா, எல்லாரும் நிறைய பேர் உட்காந்து அதில் பார்க்குறாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டான்ஸ் ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. செடிக்கெல்லாம் சூப்பரா வந்து சீரியல் பல்ப் போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். பார்க்கறதுக்கு செம்ம கியூட்டா இருக்குது. இது வந்து ஒரு ஷாப் மாதிரி இருக்குங்க, உள்ள நிறைய ஷாப் இருக்கும். வாங்க என்னென்னலாம் சேல் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சில கடைகள் தான் இருக்குது. தென் சாம்பிராணி கடை இருக்குது, சாம்பிராணி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில கடைகள் தாங்க இருக்கு. காய்கறி கடை கூட போட்டுருக்காங்க ஒரு கடை. ஆனா நல்லா செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க. எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஷைனிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இந்த பிளாஸ்டிக்லலாம் அந்த வெஜிடபிள் வச்சுருப்பாங்களே அதே மாதிரியே இருந்தது, ரொம்ப அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. சரி, போனதுக்கு வந்து அப்படியே ஒரு 6 தக்காளி 300 பைசா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இந்த வேக வச்ச கார்ன்லாம் வந்து சாப்பிட கொடுத்தாங்க, ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஷாப் இருக்குது. இங்க இருந்து டைனோசர் இதெல்லாமே இப்போ வச்சிருப்பாங்க. இப்போ ஒண்ணுத்தையும் காணோம். தண்ணி வந்துட்டு இருக்கும், சும்மா தான் இருக்குது. நசீம் கார்டன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பார்க் மட்டும் தான் இருக்குது.
அவ்வளவுதான் ஆக்டிவிட்டிஸ்லாம் இல்லை எதுவும். அழகா மேல ஒரு லைட்டிங் போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் சூப்பரா இருக்குது. எல்லா செடிக்கும் லைட் ஊக்கி வச்சிருக்காங்க, சீரியல் லைட் போட்டிருக்காங்க. இது அல்வா கடைன்னு நினைக்கிறேங்க, பார்ப்போம். பாருங்க சூப்பரா அல்வா கிண்டிட்டு இருக்காங்க, அல்வா கிண்டிட்டு இருக்கிறாங்க. ஓமான் அல்வா அந்த சைட்ல சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் என்ன தண்ணியா இருக்குது. இந்த கப்ல வாங்கினா இந்த பாக்ஸ்ல எவ்வளவா? 5 ரியாலா? பரவாயில்லையே, கூட்டம் இல்லைங்க. இந்த அல்வா கடையில தான் கூட்டம் இருக்குது. ஆமா இல்லை சுற்றுற வரைக்கும் அப்படியே சாப்பிட்டுட்டே போகணும். இந்த சைடு ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேம் ஆக்டிவிட்டிஸ் தாங்க, ஃபுல்லாக ரைடு. சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து ரைடில் ஏற்றி விட்டுட்டு பேரண்ட்ஸ்லாம் வந்து வெளில நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம பெரியவங்க கூட வந்து இந்த ரைடெல்லாம் வந்து ஜாலியாக ஏறி என்ஜாய் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லக்கி கேம், லக்கி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷாப்பும் இங்கே நிறையா இருக்குதுங்க. அதாவது அவங்க சொல்கிற டாஸ்க்கை வந்து நம்ம செஞ்சு முடித்தோன்னா நமக்கு லக்கு இருந்தால் வந்து ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் ப்ரைஸ் விழுங்க. பட் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1 ரியால் 2 ரியால் தான். இந்த மாதிரி ஷாப் வந்து இங்கே நிறைய பார்க்க முடிஞ்சு, நிறைய இருந்தது. நிறைய லக்கி கேம் ப்ரைஸ், லக்கி கேம் இருக்குது நிறையா. இது என்ன ரூம்னு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் வில்லேஜ் மாதிரி இருக்கு. இது உள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு பாப்போம். கப்பல் கட்டுறது, ஒரு கப்பல் கட்டினா 15 ரியால். ஜெக் இருக்குங்க. இந்த மிஷின்ல தான் இது செய்யறாங்க, இந்த மிஷின்ல தான் வந்து இதெல்லாம் செய்யறாங்க. செம்ம சூப்பரா இருக்கு, நைஸ். இந்த மிஷின்ல செஞ்சிருக்கிறது பாருங்களா, செம்ம சூப்பரா இருக்கு. வாவ், இந்த ஐட்டம் எல்லாமே நல்லா இருக்குல்ல. வாவ், செமையா இருக்கு. வாவ், சூப்பரா. இது மார்பிள்ல வச்சிருக்காங்கப்பா. This is I think marble, I think, no? இவங்க பாரம்பரிய சாக்லேட் சாக்லேட் ஷாப். அவங்களுடைய டான்ஸ், ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்களேன். واحد اسمه واحد இதே மாதிரி கடைகள் தாங்க போட்டிருக்காங்க.
தேன் விற்கிறாங்க பாருங்க, தேன். Rasak? ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இங்கே வந்து நசீம் கார்டனில் வந்து எவ்ரிடே 8 o'clock வந்து இந்த ஃபயர் ஒர்க்கு போடுறதா சொல்கிறாங்க. ஒரு 15 minutesலேருந்து ஒரு 20 minutes வரைக்கும் இந்த ஃபயர் ஒர்க் நடந்துகிட்ருக்குதுங்க. இந்த கார்டனில் வந்து எங்களுக்கு 2 ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஒன்று வந்து இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜும், 2வது வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த நசீம் கார்டனில் எந்த ஆக்டிவிட்டி பிடிச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.